ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோயம்புத்தூர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி வந்து சிக்கன் கிரேவி. அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் நம்ம பார்த்துடலாம். நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். எலும்புள்ள துண்டாக பார்த்து எடுத்துக்கலாம். ஒரு 10-12 பூண்டு எடுத்திருக்கேன். 10-12 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 50 கிராம் இஞ்சி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை எடுத்திருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் வந்து இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் இது மூணுத்தையும் பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் வந்து கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 டீஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இதில் நம்ம இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் அரைச்சி விழுதாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதில் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதில் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சேர்த்தது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டாச்சு. நம்ம பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து இதில் 1 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதில் கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்ச சிக்கன் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம 1 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம சிக்கன் சேர்த்து கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கி விட்டுருக்கோம், ஒரு 2 நிமிஷத்துக்கு. இப்போ வந்து நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம திறந்து பார்க்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா சிக்கன் வந்து நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இப்போ வந்து சிக்கன் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இனி ஒரு 10 நிமிஷத்தில் நம்மளோட சூப்பரான சிக்கன் கிரேவி தயாராகிடும். க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், 10 நிமிஷம் கழிச்சு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். கிரேவி வந்து சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. பார்க்கும்போதே வாயில எச்சி விடுது. இப்போ வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இப்போ வந்து பாருங்கள், நம்மளோட சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த சிக்கன் கிரேவி வந்து பரோட்டாக்கு, இட்லிக்கு, தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.